ரஜினி சாரும் மாரி செல்வராஜ் இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. மாரி செல்வராஜ் எப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நோட்டபுளான ஒரு டேரக்டராக வந்துட்டார். ஆனால் இப்போ நெல்சன் கூட பண்ண போகிறது வந்து சாலிடாக இருக்குது. தலைவருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அவதூறு மாதிரி கிளப்பி விட்டாங்க. இந்த சின்ன சின்ன நடிகர்களை கூப்பிட்டு வச்சு கதை கேட்டு அவங்களை ஏமாத்திடுறாரு அப்படின்ட்டாங்க. இந்த மாரி செல்வராஜ் விஷயத்தில் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். விஜய் அவர்கள் சங்கர்ட்ட படம் கிடைக்குது, ஏஆர் முருகதாஸ் படம் கிடைக்குது, யோகன்னு ஜிவிஎம்ஏ டீலில் விட்டு வந்தார். விஜய் அவர்களுக்கே வந்து டேரக்டரை மாற்றலாம் அப்படின்னு அவருக்கு 72 73 ஏஜ் ஆகுது. இப்போ கூட இன்னும் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்காரு. அதுதான் சார் அவரை பார்த்து தான் நம்ம கற்றுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அவர் எக்ஸ்டீரியர் ஆக்டர்ஸ்னு அவர் கூட இருந்த ஆக்டர்ஸ் எல்லாம் அப்பா தாத்தா கேரக்டர் போயாச்சு. நம்பர் 1ல இந்தியாவில் இருக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் வந்து இதெல்லாம் 2025 தன்னிகரற்ற ஹீரோவா தலைவர் வந்துருவாரு. இருந்தாலும் அவர் தான் அந்த வருஷம் வந்து எந்த நடிகருமே கிட்டத்தட்ட ஷாருக் கான் பண்ண சாதனையே பண்ணிட்டு ஒரு மறைமுகமாக ஒரு வேலை என்றைக்குமே சினிமா இண்டஸ்ட்ரி நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அயலானை போட்டு அழுத்திக்கிட்டு எங்களுக்கு தனுஷும் 2 பேரும் எங்கள் பிள்ளைங்க தான். ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு வைங்க, ரஜினிகாந்துக்கு அடுத்து எப்படி விஜய்க்கு அடுத்தது தான் சிவகார்த்திகேயன் விஜய் சொல்லிட்டார், நம்ம சொல்லலை. அப்போ விஜயே ஏற்றுக்கிறார் அப்படிங்கும்போது இயல்வன் மீடியா நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் நம்ம ரஜினி சாரோட தீவிர ஃபேன் சத்யன் ராமசாமி சார் தான் இருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரஜினி சார் பற்றி இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ வந்து வேட்டையன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து லோகேஷ் சார் படம், அதுக்கு அடுத்து அவர் பண்ண வேண்டிய படம் வந்து மாரி செல்வராஜ் சார் கூட பண்ணுறாரு. ரஜினி சாரும் மாரி செல்வராஜ் இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் இப்போ நெல்சன் கூட பண்ண போகிறது வந்து சாலிடாக இருக்குது சார். அது கன்ஃபார்ம், அது ஆல்மோஸ்ட் சார் 90% வந்து லூப்பில் இருக்குது. எனக்கு நம்பர்ஸ்லாம் தெரியல சார், நான் வந்து ஜென்யூனாக சொல்லிடுறேன். தெரிஞ்ச வந்து அந்த இன்ஃபர்மேஷன் படி நெல்சன் கூட கண்டிப்பாக இருக்குது, இன்னொரு படம் பண்ணுறாங்க. ஆமாம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அதாவது கதையை கூட டிஸ்கஷனில் கூட இன்னும் உட்காரல யாரும். இன்னும் டிஸ்கஷன் கூட தலைவர் போக சொல்லலை. 171 எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் அடுத்ததெல்லாம் ஸ்டார்ட் பண்ணவே போகிறாங்க சார். ஏன்னா இப்போ இது முடிச்சிட்டாரு, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஸ்கெடியூல் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக ஒரு ஸ்கெடியூல் ஆல்ரெடி ஒரு ஸ்கெடியூல் இருந்த ஸ்கெடியூலே வந்து விஜயகாந்தனுடைய மறைவுக்காக அங்கேருந்து கிளம்பிங்க வந்துட்டு தூத்துக்குடியிலேருந்து கிளம்பிங்க. அந்த ஸ்கெடியூலில் பாதி இருக்குது, இன்னொரு ஸ்கெடியூல் இருக்குது, அதான் லாஸ்ட் ஸ்கெடியூல் இருக்குன்னு நினைக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறம் தான் 171 டிஸ்கஷனுக்கே தலைவர் போவார் மேக்ஸிமம். இப்போலாம் அவர் டிஸ்கஷன் போகிறதே ரொம்ப கம்மி பண்ணிட்டார், சரிங்களா? பட் ஆனால் ஒரு வேளை போகணும்னா இனிமேல் தான் அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அப்படிங்கிறதுனால இவர் லோக்கி வந்து பாண்டிச்சேரியில் உட்காந்து அவருடைய கதை எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்றது ரீசெண்டான நியூஸு. அவருக்கு வந்து பாண்டிச்சேரி தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆன் த கோ ஸ்பாட் மாதிரி இருக்குது எழுதுறதுக்கு. ஸோ அவர் அங்கே போயிருக்கிறார், போய் அவர் எழுதிட்டு இருக்கிறாருன்னு வைங்க. ஸோ பட் ஆனால் டிஸ்கஷனுக்கு தலைவர் போகிறாரா, என்ன ஏது 170 எப்படி ஷேப் ஆகுது, என்றைக்கு ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஸோ அது போகட்டும், பூஜை இருக்குது, எல்லாம் இருக்குது. சன் பிக்சர்ஸ் வர படம் அப்படின்றது பெருசாக வரணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ 1000 கோடிக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல பிச் பண்ண போகிற படம். ஸோ அது எப்படி ஷேப் ஆகுது, எப்படி மெட்டீரியலைஸ் ஆகுது, படம் எப்படி வெளியில் வருது அப்படின்றதெல்லாம் பார்ப்பார் தலைவர். அவ்வளோ போயிட்டு அவ்வளோ அவசரமாக கமிட் பண்ணுறது. ஒருவேளை பேசி வச்சுருக்கலாம், கதை பிடிச்சி இதை நீங்கள் டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஜோன் இருக்கும் தலைவர்கிட்ட. எப்போவுமே கதை வாங்குவார் சார், ஒன்லைன் வாங்கிட்டு இல்லை அப்படி இல்லைனா ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு சம்மரி வாங்கிட்டு கதையை டெவலப் பண்ணிட்டு வாங்க பாரு. அந்த ஜோனில் தான் இருக்குன்றது தான் கேள்வி. அந்த ஜோன்லேயே நெல்சன் படம் தான் இருக்குது. ஓகே, இவருடைய படம் வந்து மாரி செல்வராஜ் அவருடைய படம் வந்து ஒருவேளை கதை கேட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி லூப்ல வச்சிருப்பாரு சார். நாங்கள் அதான் சார் கேள்விப்பட்டேன், மாரி செல்வராஜ் சார் மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்கிறதாவும் அது பிடிச்சி போச்சு, அந்த ஜோனில் தான் சார் இருக்கும். பிடிச்சி போச்சுன்ற ஜோனில் இருக்கும் சார். அது டெவலப் பண்ணிட்டு வாங்கன்ற ஜோனில் இன்னும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அவதூறு மாதிரி கிளப்பி விட்டாங்க. இது எல்லா நடிகர்களும் பண்ணுறது தான். ஆனால் இவரு அப்படின்றா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மூக்கு எடுத்துரும்ல. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த சின்ன சின்ன நடிகர்களை கூப்பிட்டு வச்சு கதை கேட்டு அவங்களை ஏமாத்திடுறாரு அப்படின்ட்டாங்க. எல்லாருமே கதையை கேட்டு அதை டெவலப் பண்ணுறது சொல்லுவாங்க, அது நல்லா இல்லைன்னா அனுப்பிடுவாங்க. அது அவ்வளோதான். இது வந்து இப்படிலாம் ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா கமலஹாசனுக்கு ஒரு 100 பேர் எழுதலாம், அப்படியே எழுதிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி எழுதணும். ஸோ அப்படிங்கிறதுனால இந்த மாரி செல்வராஜ் விஷயத்தில் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். நீங்கள் மாரி செல்வராஜ் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நோட்டபுளான ஒரு டேரக்டராக வந்துட்டார். ஏன்னா அவர் அமைச்சர் கடைசியாக நடித்த படம் அதுதான், ஓரளவுக்கு நோட்டபுளாக ஆகிட்டார் அப்படின்றதுனால அவர் அந்த மாதிரி வெயிட் பண்ண வைக்கிறதெல்லாம் பண்ண மாட்டார் தலைவர். ஏன்னா அவருக்கு தெரியும் பொதுவாகவே அப்படி பண்ண மாட்டார். 1-2 நேரத்தில் வேறு வழியே இல்லை, கதை இவன் டெவலப் பண்ணிட்டு வர கதை நல்லா இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் சரி வேறு வழி இல்லாமல் நம்ம நடிக்க முடியும். அவருக்கு இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படிங்கும் பொழுது அதை அப்படி பண்ண மாட்டார். கதை கேட்டதோடு இருக்கும் சார், கதை கேட்டதோடு இருக்கும். மோஸ்ட் லைக்லி ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் லீக் ஆகிருக்கும். அதை இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காங்களே ஒழிய சாலிடாக இருக்கிறது நெல்சன் லூப்பில் இருக்கார் சார். அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை சார். அது வந்து ட்ரெய்லர் பார்ட் 2 இருக்கும் இருந்தால் அவ்வளோதான் சார். இருந்தால் அந்த படம் ஒரு 1000 கோடியில் எழுதுங்க. ஏன்னா ஜெயிலர் என்னாச்சுன்னு தெரியும். ஜெயிலர் 2 அப்போ
அதான் சார் ஒரு பார்ட் 2க்கு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறது பார்ட் 1 தான். ஒரு கேஜிஎஃப் 2க்கு செட் பண்ணுச்சு இல்லையா, ஒரு பாகுபலி 2க்கு செட் பண்ணுச்சு, ஒரு எந்திரன் ஒரு 2.0 செட் பண்ணுச்சு இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜெயிலர் என்ன அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்கள், 700 கோடி. அப்போ இது 1000 கோடின்றது ரொம்ப ஈஸியாயிரும். அதே மாதிரி கதை இருந்தாலே போதும், ரொம்பலாம் வேண்டாம். அதே மாதிரி கதை இருந்து ஒரு 300 கோடி இந்திக்காரன்ட்டு பிடிக்கிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. 1000 கோடி சிம்பிளாக உட்காந்துரும் படம். ஆமாம், 171 1000 இதுவும் 1000ன்ற மாதிரி 2025 தன்னிகரற்ற ஹீரோவாக தலைவர் வந்துடுவார். இருந்தாலும் அவர் தான் அந்த வருஷம் வந்து எந்த நடிகருமே கிட்டத்தட்ட ஷாருக்கான் பண்ண சாதனையே பண்ணிடுவார். நம்ம ரஜினி சார் மேலே இன்னொரு கிரிட்டிசிசம் இருக்குது. இந்த புது டேரக்டர்ஸில் கூப்பிட்டு கதை கேட்டு நம்பிக்கை கொடுத்து வேண்டான்னு சொல்லிடுறாரு. அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா தேசிங் பெரியசாமியாக இருக்கட்டும், சிபி சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிரிட்டிசிசம் இருக்குது. நம்பிக்கை கொடுத்து அவங்கள வேணான்னு சொல்லிடுறாரு. இந்த கிரிட்டிசிசம் எப்படி பார்க்குறீங்க? நம்பிக்கை கொடுத்துன்னு நம்ம இதில் சொல்லவே கூடாது சார். இப்போது நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் அதே பொருள் இருக்குது, பக்கத்து கடையில் அதே பொருள் இருக்குது. இந்த கடையை வேணான்னு அந்த கடையில் போகிறது இல்லையா, இந்த கடையில் இப்போ நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம், இந்த கடையை வந்து நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டோம்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதில் என்ன சார், இதெல்லாம் சும்மா எழுதுறது, தியரிஸாக அப்படி உருவாக்குறது. அப்படி பார்த்தா கமலஹாசன் அவர்களுக்கு 100 கதை சொல்லலாம். விஜய் அவர்கள் சங்கருக்கு படம் கிடைக்குது, சங்கர்கிட்ட படம் கிடைக்குது, ஏஆர் முருகாஸ்ட படம் கிடைக்குது, யோகன்னு இவர் ஜிவிஎம்ஏ டீலில் விட்டு வந்தார். யோகன்னு ஒரு படம் வந்து போட்டு பண்ணாங்க. அப்போ ஜிவிஎம்ஏ டீலில் விட்டு பண்ணார். அது காரணம் வந்து 2012 அந்த என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அந்த போஸ்டர்லாம் வந்துச்சு. 2011 எண்டு காலகட்டத்தில் 12 காலகட்டத்தில் தான் வரும். ஆமாம், அந்த வருஷம் துப்பாக்கி வருது, எனக்கு சங்கர்கிட்ட படம் வருது அப்படின்னு ஜிவிஎம்ஏ டீலில் விட்டு வந்தார். அதெல்லாம் என்ன கதை? அப்படி நம்ம ஒவ்வொரு நடிகர் பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோரியும் எடுத்துகிட்டே போனோம் அப்படின்னா, அஜித் அவர்கள் பாலாவை விட்டுட்டு வரலையா, அஜித் அவர்கள் பாலாவை வேண்டான்ட்டு வரலையா, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது சார். அப்படி நம்ம உட்காந்து அதை நம்ம சொல்லக்கூடாது சார். நம்ம போகிற ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருள் நல்லா இருந்தால் அந்த கடையை விட்டுட்டு அடுத்த கடைக்கு போகிறோம்ல, அதுதான் இது. நம்ம அவர்கிட்ட ஒரு ப்ராடக்ட் கேட்குறோம், ஒரு நடிகர் ஒரு டேரக்டர் ப்ராடக்ட் கேட்குறோம், அந்த ப்ராடக்ட்டு பிடிக்கல அப்படின்னா வேணான்றோம். ஒரு விஜய் அவர்களுக்கே வந்து இன்றைக்கி வந்து டேரக்டரை மாற்றலாம் அப்படின்னு. இப்போ ரஜினின்றது எவ்வளோ பெரிய பிம்பம், எவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணவர். தமிழ் சினிமாவில் இன்றைக்கி நம்பர் 1 அப்படின்றத விட இந்திய சினிமாவில் நம்பர் 1 பேர் எடுத்து வச்சுருக்கவர். ஒரு டேரக்டர்கிட்ட கூப்பிட்டு அவர் கதை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சொல்கிறேன் அப்படிம்பாரு. அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அது பிடிக்கல அப்படின்னா இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டு போகிறதுல தப்பே கிடையாது சார். அது நீங்கள் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் நானும் டெய்லி அது மாதிரி 2 பேருக்கு பண்ணிகிட்டு இருப்போம். சின்ன விஷயங்களில் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு ஆட்டோ வரும், அந்த ஆட்டோ வேணாலும் அடுத்த ஆட்டோவில் போக மாட்டோமா, இவன்ட்ட ரேட்டை கேட்போம், இவன் ரேட்டை நம்ம கட்டுப்படியாலாம் அடுத்த ஆட்டோவுக்கு போவோம், அவ்வளோதான். இந்த மாதிரி அது அவங்க தொழிலில் நடக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம பெருசாக புதாகரமாக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தோம்னா நம்ம லோகேஷ் சார் படம் தான் லாஸ்ட் படம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா நம்ம நெல்சன் சார் திரும்பி டாக் வராரு, மாரி சொல்லாது வராங்க. அவருக்கு 72 73 ஏஜ் ஆகுது, இப்போ கூட இன்னும் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்காரு. அதுதான் சார், அவரை பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை சார். இப்போது உண்மை, உழைப்பு, உயர்வு அப்படின்றதான் தாரக மந்திரம் சார். அது வந்து காமராஜர் அவர்கள்ட்டேருந்து தலைவர் அடாப்ட் பண்ணி நம்மகிட்ட கொடுத்தது. அப்போ உண்மையாக வாழ்கிறாரு சார். என்ன உண்டோ அது உண்மையை சொல்லி வாழ்கிறார். நான் என்கிட்ட எந்த பொய்யும் கிடையாது, நான் மறைச்சி வைக்கின்ற எதுவுமே கிடையாது, எல்லாம் உண்மையாக இருக்குன்னு வாழ்கிறார். ஒன்று உழைச்சிக்கிட்டே இருக்கார். சாகிற வரைக்கும் உழைக்க போகிறோன்னு டெட்டர்மைண்டான ஒரு மனுஷனை பார்த்துருக்கோமா? அவன் ரிட்டையர்மெண்ட்டுன்னு எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்கான். எவ்வளோ பேர் இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்றது ஒரு கான்செப்ட் ஆக்கி வச்சு சுற்றிட்டு இருக்கானுங்க. இப்போ நானுமே அதை வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் சார். ஒரு ரஜினிகாந்த் ரசிகனாக அதை யோசிச்சுட்டு இருந்தோம். இவரை பார்த்து அது என்ன கழுதைய ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சாவும் அந்த ஆஃபீஸ்லேருந்து நம்மளை தூக்கிட்டு போட்டு வந்தா இவருக்கு நடந்தது, ஒரு மாரிமுத்து சார் நடந்தது. அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது சாம என்ன இருப்போது, என்ன குறைஞ்சி போயிருப்போது, என்ன நம்ம விட்டுற போகிறோம்? அப்படி நம்ம ஜாலியாக இங்கே இருந்து வாழ்ந்து எதை நம்ம சாதிக்க போகிறோம்? எதை நம்ம கண்டு உலகத்தை சுற்றுறேன், அதை சுற்றுறேன்னு என்னத்தை பார்க்க போகிறோம்? அதுக்குன்னு அதெல்லாம் வேண்டான்னு இல்லை, அது பார்ட் ஆஃப் த லைஃபாக இருக்கணும். ஆனால் அதுக்குன்னே வந்து நான் ரிட்டையர்மெண்ட்டுன்னு போட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காருவேன், ஜாலியாக முதுகுனாகாமல் உட்காந்துக்குவேன் அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையிலே அது வந்து ரொம்ப இவங்க அதை ரொம்ப கிளாமரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இங்கே இவரை பார்த்து அந்த மனுஷனை பார்த்தா அது ஒரு செகண்டில் உடையுது சார். இப்போவும் வராரு, தூத்துக்குடிக்கு வராரு வைக்கிறாரு. அவர் இருக்கிற வேகத்தில் எப்பா நான் நேத்தாப்பா அங்கே போய்ட்டு இருந்தேன், நீ விட்டுருங்கப்பா, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன், வீட்டில் போய் படுத்துக்கிறேன், நம்மளே போயிடுவோம் தெரியுமா? ஒரு நாள், அதாவது ஒரு 20 hours தொடர்ந்து வேலை பார்த்தனால இங்கே யாருக்கும் முடியாது. 20 hours தான் சார், ஒரு நாள் தான் வேலை பார்த்தோன்னா கூட அடுத்த 8 hours அடுத்த நாளில் ஒரு ஹாஃப் டே போட்டு வர அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி. அப்படின்ற நேரத்தில் ஏர்போர்ட் ட்ராவல், பஸ் ட்ராவல், இதுக்கு நடுவில் ஃபேன்ஸு, அவங்கள்ட்ட வந்து நம்ம மைண்ட் செட்டில், அதாவது இப்போது மனம் பெறலாமல் அவங்கள நம்ம நடந்துக்கணும், வைக்கணும், எவ்வளோ விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே போகணும், சீன் பேப்பரை படிக்கணும், அந்த கான்செப்டில் நம்ம அந்த கான்செப்டில் போகணும், விக்கு அது இது கெட்டப்பு, அப்புறம் அந்த நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும், வைக்கணும். அது நேரத்தில் நமக்கான ஒரு இமேஜ் இருக்குது, அந்த படம் மெயின்டைன் ஆகணும், அந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி வரணும். இது எல்லாமே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. இது இல்லாமல் ஃபேமிலி,
அதுக்கு நான் அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இப்படி நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு மனுஷனால் கடைசி வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன்னு இருக்க முடியும்னா இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? இதில் என்னென்னா உழைச்சிக்கிட்டு நான் நம்பர் ஒன்னாகவும் இருப்பேன், சும்மா பேருக்கு நான் சுற்றிட்டு வர மாட்டேன். இன்றைக்கி அவள் எக்ஸ்டீரியர் ஆக்டர்ஸ்னால் அவர் கூட இருந்த ஆக்டர்ஸ் எல்லாம் அப்பா தாத்தா கேரக்டர் போயாச்சு, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும் பொழுது நம்பர் ஒன்னில் இந்தியாவில் இருக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் வந்து இதெல்லாம் எழுதி படிக்க வேண்டிய விஷயம் சார். நோட்டில் புக்கை போட்டு எழுதிட்டாங்க. ஏற்கனவே ஐஏஎம்ல அவரை பற்றியான ரிசர்ச் இருக்குது, அவருடைய படங்களுக்கான ரிசர்ச் இருக்குது, ஐஐடியில் இருக்குது. இன்னும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் அவரை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராக்ஸ் டு ரிச்சஸ்ன்றதில் பஸ் கண்டக்டராக இருந்தவர் இன்றைக்கி எப்படி சூப்பர் ஸ்டார் இருக்கான்றது படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலையுமே என்னை கேட்டால் நான் வந்து அரசாங்கத்திட்ட உண்மையில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், சமச்சீர் கல்வியிலேயோ ஏதோ ஒன்றில் இவரை பற்றியான ஒரு 2 பக்கமாக இருக்குன்னு எல்லாம் படிக்கணும், படித்து தெரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கையெல்லாம். ஆமாம், ஓகே சார். இன்னொரு கிரிட்டிசிசம் இருக்குது சார். என்னென்னா இப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா லால் சலாம் படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஏன் தள்ளி போகுதுன்ற ரீசனுக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் காரணம் வந்துட்டு இருக்கு. என்னன்னா அவங்க கொஞ்சம் டைரக்ஷனில் சொதப்பிட்டாங்க, படமே கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது, லாஸ்ட்டாக ரஜினி சார் அவர்களுடைய போர்ஷன்லாம் கரெக்டாக இல்லை, அதனால தான் தள்ளி போயிட்டாங்க, திரும்பவும் அதை ரீஎடிட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டாக் போயிட்டு இருக்கு. உண்மையாலுமே சொதப்பலாம் வந்திருக்கா இல்லை என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் சார்? லைக்காவினுடைய அருண் விஜய் படம் ஒன்று வருது சார். அருண் விஜய்க்கு வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு பிம்பம் உருவாயிருச்சு. என்னன்னா நல்ல ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஒரு சரியான ஓப்பனிங்லாம் இருக்குது. அவரெல்லாம் வந்து அருண் விஜய்க்கு இன்றைக்கி ஓப்பனிங் கொடுக்குறாரு. Tier 2 ஆக்டர் ஆன் பார் Tier 2 ஆக்டருக்கு ஓப்பனிங் கொடுக்குறாரு. ஒரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு தனுஷ் அவர்களுக்கும் ஒரு அது இல்லாமல் என்னென்னா அந்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் அவருக்கு ஒரு பேண்டர் நடந்து ஒரு பிரச்சனை மாதிரி ஆச்சு. ஸோ அந்த பிரச்சனையை வச்சு என்கேஷ் பண்ணலாம் அப்படின்னு லைக்கா நினைக்குது சார். அதனால் லைக்கா எடுத்த முடிவு தான் இது. நல்ல மறுபடியும் சொல்கிறேன் சார், லால் சலாம் அவர்கள் வந்து தலைவருக்கு ஒரு குஷேலன் மாதிரி மறுபடியும் நம்ம அதே தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள்கிட்டையும் நான் சொல்லிடுறேன் தெளிவாக, இது மூலிமா உங்கள் மூலிமா என்ன நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, குஷேலனில் ரஜினிகாந்த் எப்படி ஒரு 25 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் வருவாரோ, கடைசியில் வந்து அந்த ஒரு முக்கியமான சீனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவார். அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாரும் அழுதும் வச்சோம் பார்த்தோம். பட் ஆனால் அந்த படம் வந்து ரஜினிகாந்த் படம்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். சிவாஜிக்கு அடுத்தது ரஜினிகாந்த் நடிக்கிறாருன்னு போஸ்டரில் பசுபதி ஃபோட்டோவே இல்லாமலாம் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருந்தாங்க குஷேலனுக்கு. அப்போவே தலைவர் சொன்னார், இது நான் நடிக்கிற படமும் நான் வந்து இதில் கெஸ்ட் ரோலில் தான் வரேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னார். அதையும் மீறி அந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரியும். அந்த ப்ரொடியூசர் வந்து ஃபீல்ட் அவுட். ஆல்மோஸ்ட் ரஜினிகாந்தினுடைய 170வது படம் நடந்துக்கிட்டு இருக்குது. 170 படத்துலேயும் ஒரு ப்ரொடியூசர் அவரை வச்சு மட்டுமே ஃபீல்ட் அவுட் அப்படின்னா அது அவர் ஒருத்தர் தான். பிரமிட் சமீரா அந்த குஷேலன் படத்தை வச்சு மட்டும் ஆனாங்க. இது நடந்தது. இப்போ மறுபடியும் சொல்கிறோம், இதே மாதிரி கொண்டு வந்து இந்த படத்தை விட்டுறாதீங்க. இந்த படத்தில் தலைவர் சும்மா மகளுக்காக, ஏன்னா இப்போ மகன் இருக்காங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் அவங்க ஏதாவது சொன்னால் நம்ம செஞ்சு தான் சார் ஆகணும். இதுக்கு விதிவிலக்கு எவனுமே கிடையாது. நீ எவ்வளோ பெரிய ஆள் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் ஸ்டாலின் எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுத்தா ஆகணும், ஒரு மந்திரி வாங்கி கொடுனா வாங்கி கொடுத்தா. அதே மாதிரி அழகிரிக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிற எத்தனை அதிமுக மந்திரியினுடைய மகன்கள் எம்எல்ஏவாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களாக இருக்கிறாங்க. இது நெப்போட்டிசம்ன்றத விட அது நம்ம வேறு வழியில் பண்ணி தான். நெப்போட்டிசம்னா அடுத்தவங்க இது இவர் தான் பண்ணுறாரு, ரைட்டுங்களா? ஸோ அப்போது இதில் வந்து நீங்கள் ரஜினிகாந்த் படம்னு இதை மாற்றினீங்க. ரஜினிகாந்த் படம் வந்து ஒரு தனுஷ் படத்துக்கூடையும் ஒரு சிவகார்த்திகேயன் படத்துக்கூடையும் கம்பைட் பண்ண மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சிரிச்சுட்டு போயிடுவாங்க மக்கள். இது வந்து லைக்காக எடுத்த முடிவு. அருண் விஜயை இவருக்கு வந்து ஈக்குவலாக காட்டணும், இவருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில் இவர் முந்திட்டாருன்ற மாதிரி காட்டணும் அப்படின்னு அது மூலிமா அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கெயின் பண்ணலாம். அருண் விஜய் அவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷனும் இருக்கும், சிவகார்த்திகேயன் அவர்களுக்குமே ஒரு இது. இப்போ இன்னைக்கு மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அந்த ஒரு பேர் சொல்லக்கூடாது அப்படின்றத விட என்னென்னா ஒரு மறைமுகமாக ஒரு வேலை என்றைக்குமே சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அயலானை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னே தெரில. இது நீங்கள் மெயினாக போடுங்க சார். அயலான் அவர்கள் அது ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப அது ரிலீஸ் ஆகக்கூடாது. அது வந்து இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து அவுட்டேட் ஆயிடுச்சு, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க, எல்லாம் நம்ம பார்த்தா 5 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் நம்ம பார்த்தது தான் இருக்குது, அதில் ஒன்றும் பெருசாக இல்லை, விஎஃப்எக்ஸ் குழந்த மாதிரி இருக்குது, ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது, அது இதுன்னு ஆகாத எழுதிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, அயலான் ஒரு நடிகரை நம்ம ஸ்டாராக மாற்றி, ஏற்கனவே சிவகார்த்திகேயன் ஸ்டாராக மாற்றிருச்சு. ஸ்டாரை இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஸ்டாராக மாற்ற போகுது அயலான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, சரிங்களா? எங்களுக்கு வந்து அதுக்குன்னு தனுஷ் வேண்டாதவர் இல்லை, எங்களுக்கு தனுஷும் 2 பேரும் எங்கள் பிள்ளைங்க தான். ஆனால் ஒருத்தனை இறக்கி இன்னொருத்தனை தூக்கிற அளவுக்குலாம் வந்து எங்களுக்கு வந்து இது 2 பேருமே எங்களுக்கு ஜெயிக்கணும். அதில் நீ ஒருத்தனை இறக்கணும்னு நினைக்கிற சிவகார்த்திகேயன் அவர்களை நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு வைங்கன்னா, அவர் விஜய்க்கு அடுத்தது தான், ரஜினிகாந்துக்கு அடுத்து எப்படி விஜய்க்கு அடுத்தது தான் சிவகார்த்திகேயன் விஜய் சொல்லிட்டார்.
நம்ம சொல்லலை. அப்போ விஜயே ஏற்றுக்கிறார் அப்படிங்கும் பொழுது நீ ஏற்றுக்காமல் இல்லை அப்படின்னா நீ உன்னை நாங்கள் பெருசாக மதிக்கலை. ஆனால் அயலான் பண்ண போகிற சாதனை, அயலான் கூட்ட போகிற கூட்டத்தை, ஃபேமிலி கூட்டத்தை யாராலையும் கூட்ட முடியாது. தனுஷ் ஜெயிப்பார், அவர் வேறு மாதிரியே ஜெயிப்பார். அவர் வந்து அந்த ஆக்டிங்கில், அதில் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில், சினிமாட்டோகிராஃபியில் அதில் ஜெயிப்பாங்க. ஏன்னா அந்த படம் வந்து ஏவா யூஏவான்றதுல பிரச்சனையாகி கடைசியில் கிளைமேக்ஸில் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரதா இருக்கலை. அது பெரிய அளவில் இருக்கலை. அருண் மாதேஸ்வரன் கதைகள் அந்த மாதிரி அமைஞ்சதும் இல்லை. தனுஷனுடைய நோக்கம் அதுவாகவும் பெருசாக இருந்ததில்லை. நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரல அவர் ஒர்க் பண்ணது. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஸ்டாராக வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்போது இந்த படம் வந்து குடும்பங்களை கூட்டம் கூட்டமாக உள்ளே கொண்டு வரும் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், ஃபேமிலியை ஃபுல்லாக அதிகமாக புல் பண்ணுற போது அயலானாக தான் இருக்கும். அயலானுக்கு ஒரு என்னைய கேட்டால் லைக்கா வந்து இந்த ஒரு சிவகார்த்திகனுடைய வளர்ச்சியில் தன்னைத்தானே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோன்னா தனக்கான ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரை முன்னாடி கொண்டு வராங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் தனுஷுக்கும் நடந்தது நமக்கு தெரியும். அவங்க 2 பேரும் நீங்கள் வந்து செப்பரேட்டட். ஸோ அப்படிங்கும் பொழுது அது அவங்க கூட ஏன் நம்ம இப்போ போட்டி போட்டுட்ருக்கணும்னு ஒரு வேளை வந்து லைக்காக நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் வந்து தள்ளி போயிருக்கலாம். இதில் வந்து ரஜினிகாந்த்ன்ற ஒரு ஃபேக்டரே வந்து யாருமே வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது சார். ஏன்னா நாங்களே என்ன சொல்கிறோம், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு முஸ்லீமாக, ஒரு முஸ்லீம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு சின்ன ஒரு மக்களுக்கு ஒரு தலைவராக தன்னைத்தானே ஒரு அந்த கதை பிடிச்சதுனால தன்னைத்தானே அதில் வந்து உருவப்படுத்திக்கிறார். அந்த கதையில் வர்ற அந்த முஸ்லீம் தலைவர் ரொம்ப வந்து பாதிச்சிருக்கு. அதனால் அந்த மாதிரியான ஒரு ரோல் அவர் எடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். எடுத்து அவர் ஆசைப்பட்டு நடிக்கிற ரோலு. அதுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அவ்வளவுதான். இல்லையா, இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட 2 பொண்ணுங்களுக்கும் ரஜினி சாரை ஹேண்டில் பண்ண தெரியல. இப்போ சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா கோச்சர் கொடுத்து ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா படத்தையே ஒரு மாதிரி சொதப்பலா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பான்ற முறையும் சரி, சூப்பர் ஸ்டார்ன்ற முறையிலும் சரி, 2 பொண்ணுங்களுக்கும் அவர் ஹேண்டில் பண்ண தெரியலன்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம். நீ என்ன சார், 2 பொண்ணுங்களுக்கு எத்தனை நடிகர், எத்தனை டேரக்டர்கள் அவர் ஹேண்டில் பண்ண தெரியாது தெரியுமா? நீங்கள் யாரை ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய நடிகரை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அப்போது உங்களுக்கான வெயிட் எவ்வளோ இருக்கும்? நெல்சன் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னே எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கா, ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கா? 171 இப்போ லியோவை இப்படி பண்ணிவிட்டு இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு ஒரு பயம் இருக்குது. நீங்கள் ஏஆர் முருகதாஸ் சார் ஹேண்டில் பண்ண முடியல சார். உலகத்தையே ஹேண்டில் பண்ணிட்டு வந்தார் சார் அவர். விஜயகாந்த் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அமீர் கானை ஹேண்டில் பண்ணிட்டார் சார் அவர். அக்ஷய்குமார் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவரே ரஜினிகாந்த் ஹேண்டில் பண்ண முடியல. இங்கே ரஜினிகாந்த் ஹேண்டில் பண்ண முடியுறது சும்மா சின்ன விஷயம் கிடையாது. மகள்ன்றதுனால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய கிராஃப்ட் தெரியணும். இங்கே மெயினாக ரஜினிகாந்த் ரசிகர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுலேயே உங்களுக்கு விம்மி வெளியில் வந்துடும். அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் அப்படிங்கும்போது டக்குன்னு அவங்க மகள்ன்றதுனால அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது சார். சரி, மகள் அப்படின்றது 2வது. இப்போ அது இல்லாமல் நீங்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவருடைய டைரக்ஷனை டக்குன்னு குறை சொல்லிட முடியாது. 3 எடுத்திருக்காங்க. வைராஜாவையும் நல்லா தான் இருக்கும். அது வந்து அவங்க சூஸ் பண்ண ஹீரோ கார்த்திகனுடைய இந்த ரஜினிகாந்த் மகன்றது தான். கார்த்திக்கு பதிலாக அதில் வேறு யார் நடிச்சாலும் அந்த படம் ஓடி இருக்கும் என்னமோ, கார்த்திகனுடைய மகனுக்கு பதில். ஸோ அப்படி தான் தோணுது. ஆனால் கார்த்திகனோட மகனுக்கு நம்ம ஒரு புஷ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க. அந்த மாதிரி நடந்தது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அதில் தனுஷ் வர்ற கேமியோ மாதிரி எந்த நடிகர் எந்த படத்தில் கேமியோ கொடுத்துட்டாங்க சொல்லுங்கள். ஸோ அப்போ அந்த ஒரு சீனை எடுக்க முடிஞ்சு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 3 சீன் வச்சா போதுமே, நாங்கள் 30 தடவை போய் பார்ப்போம் தேட்டரில், ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒரு 3 சீன் தலைவர் வச்சா போதும், நாங்கள் தயாராக இருக்கோம். அப்படிங்கும்போது சும்மா டக்குன்னு அப்படி சொல்லிட முடியாது. ரஜினிகாந்த் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க மகன் இல்லை, உலகத்தில் எவன் நினைச்சாலும் முடியாது. இது ஒரு லிஸ்ட்டு இருக்குது. அவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மென்டாலிட்டி வேணும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இப்போ கோச்சரியான்னு பார்த்தீங்கன்னா கதை வைஸாக, ஸ்க்ரீன் பிளே வைஸாக அந்த படம் வந்து அன்னைக்கே வந்து ஒழுங்காக தலைவர் நினச்சி, அந்த படத்தினுடைய பூஜை அன்னைக்கு தலைவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அங்கேயே வந்து செட்டில் வாமிட் பண்ணிட்டு அவர் அங்கேருந்தே டேரெக்டாக எலிசபெத் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், அந்த இசபெல்லா ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், மயிலாப்பூரில் அங்கே கூட்டு போனாங்க. அங்கேருந்து அப்புறம் ராமச்சந்திரா பண்ணது. இது அன்றைக்கி நடந்தது. அப்போ இது வந்து நடக்கும்போதே பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் அது அவங்க ட்ரையல் வந்து நல்ல ட்ரையல் தான், அது ஒழுங்காக மெட்டீரியலைஸ் ஆகலை. பட் கதை, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே வைஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை குறையே சொல்ல முடியாது. அது ஆனால் கேஎஸ் ரவிக்குமார் சார் இன்வால்வ் ஆகிருக்கு, இன்னும் எழுத்தாளர்லாம் இன்வால்வ் ஆகிருந்தாங்க, இருந்தாலும் குறை சொல்ல முடியாது. ஸோ ப்ராப்பராக இப்போ ஒரு 3 மாதிரி இவங்க ஏதோ ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க. 3ன்றது வேறு ஜானர். இந்த மாதிரி இந்த கதையை கொடுத்துட்டாங்க. கதை வந்து ஹிட் ஆயிடுச்சு. இந்த கதை வந்து பிஎன்சியில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார். ஏல ஒர்க் அவுட்டே ஆகாது சார். லால் சலாம் பிஎன்சியில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். தான் வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே நடந்த கதை மாதிரி எதிர்பார்க்க போகிறேன். ஏற்கனவே அந்த முதல் பாடல் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டில் இது வரைக்கும் பிசியில் முதல்ல ஒரு பாடு ஒர்க் ஆகி அதுக்கப்புறம் தான் ஏக்கு வருதுன்னா அது அந்த பாட்டு தான். நீங்கள் லால் சலாமுடைய பாடல்கள் ஊர்களில் ஒழிச்சிட்டு இருக்கு. அன்றைக்கி நான் தற்செயலாக கேட்டது ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல் ஒழிச்சிட்டு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் நான் கேட்டேன். ஏன்னா நானே அந்த பாட்டு ஒரு 5-6 தான் கேட்டிருக்கேன். அப்போ இதில் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கான்ற அளவுக்கு பிஎன்சியில் இந்த பாட்டு ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் ஏக்கு வரப்போகுது. இது ஏஆர் ரஹ்மானுக்கே புதுசு, இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதில்லை. இங்கே அடிச்சுட்டு அங்கே போகும்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு புதுமை பார்க்கட்டும். இப்போ வெற்றி பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நல்லது, இல்லைன்னா இல்லை. ஆமாம், இதில் வந்து ரஜினிகாந்த் ஃபேக்டரி ஆகக்கூடாது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி பொறுமையாக போல் சொன்னீங்க சார். இதே மாதிரி இன்னொரு சந்திப்பில் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக. நன்றி சார். நன்றி.